அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிக்கன் வச்சு சிம்பிளான ஸ்டார்டர் ரெசிபி. கொங்கு பெல்ட்டில் ரொம்பவே ஃபேமஸான பள்ளிப்பாளையம் சிக்கன். ரொம்ப ஈஸியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டான இந்த சிக்கன் எல்லா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டார்டர். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கடாயில் நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து வைக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது 3 சேர்த்து நல்லா பொரிஞ்சு வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 2 இனுக்களவுக்கு கருவேப்பிலை, ஒரு 20 மிளகாய் விதை நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது கூட ஒரு 50 கிராம் அளவுக்கு தேங்காய் சின்ன சின்ன பல்லாக கீறி அதையும் சேர்த்திக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மற்ற எண்ணெய் இந்த சிக்கனுக்கு அந்த ஒரு வாசம் கொடுக்காது. நல்லெண்ணெயில் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் 250 கிராம், 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் நீங்கள் எந்தளவுக்கு அதிகமாக சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த சின்ன வெங்காயம் மிளகாயெல்லாம் எண்ணெயில் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தோல் நீக்கின நாட்டுக்கோழி 3/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். 3/4 கிலோ சிக்கனுக்கு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே சிக்கன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் 3/4 ஒரு பங்கு அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா தான் இந்த ரெசிபியோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக வரும். இதில் வேறு ஒன்றும் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் வெங்காயம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், நான் இன்றைக்கி ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். சிக்கன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெயில் போட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிங்கன்னா உருண்டு வராது. அதனால் எண்ணெயில் ஃபஸ்ட்டு சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெயில் சிக்கன் நல்லா உருண்டு வந்துருச்சு. இப்போ இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெண்டையும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சு அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டை தட்டி கூட சேர்த்திக்கலாம். இந்த ரெசிபிக்கு அதுவும் கூட நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எல்லாம் ஒன்றா கலந்து வந்ததுக்கப்புறமா இதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெயிலேயே தேங்காயை வறுக்கும்போது அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் கடைசியாக இறக்கும்போது தேங்காய் சேர்த்துவாங்க. நான் இன்றைக்கி எண்ணெயிலே தேங்காய் சேர்த்தும் போது அது நல்லா பொரிஞ்சு சாப்பிடும்போது அது டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ ஒரு சொம்பளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் ரொம்ப தண்ணி அதிகமாக விட்டுறாதீங்க. வெந்ததுக்கப்புறம் சிக்கனும் தண்ணி விட்டு வரும். அதனால் கொஞ்சமாக சிக்கனுக்கு 3/4 அளவு தண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு இதை இப்போ மூடி வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை. மெயினாக சின்ன வெங்காயம், தேங்காய், வரமிளகாய், சிக்கன், இதுக்கு இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ஸ். நல்லா ஒரு மூடி வச்சுட்டு நடுவில் திறந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம விட்டதோட தண்ணி அதிகமாக இருக்குது. சிக்கனில் இருக்க தண்ணியும் வெளியே நமக்கு வேக ஆரம்பிக்கும். இந்த தண்ணி பூரா சுண்டி வரணும். அதனால் நடுவில் கிளறி விட்டு அப்பப்போ இந்த மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எலும்பு விட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம எதுவுமே கிரேவிக்கு ஆட் பண்ணல. பார்த்தா பாருங்கள், கிரேவியோடு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை தூவி நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. இது நீங்கள் மெயினாக ஆட் பண்ண வேண்டிய விஷயம் வரமிளகாயும், சின்ன வெங்காயமும், தேங்காயும், இது 3 இருந்தாவே இந்த சிக்கனுக்கு ஆட்டோமேட்டிக்காக டேஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிரும். நம்மளோட இந்த சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கனை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுறதோடு இல்லாமல் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுற மறக்காதீங்க. சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரொம்ப குவிக்காக அதே சமயம் டேஸ்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ என்னென்னு பார்த்துடலாம்.
நம்ம இன்றைக்கி எடுத்த 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனுக்கு நமக்கு தாராளமாக 4 பெரியவங்க சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் கிடைக்கும். நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்க வேல்யூ 1/4 கிலோ சிக்கன் எடுத்து நம்ம செய்யும்போது என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குமோ அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.